பார்க்கிறோம். ரோமர் 8:1 கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள் மாமிசத்தின்படி வாழாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி தேவன் சொல்றாரு. அப்ப மாமிசத்தின்படி நடவாமல் என்று சொன்னால் என்னென்ன காரியத்தின்படி நம்ம நடக்க கூடாது அப்படின்னு தேவன் சொல்றாரு பாருங்களேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்லாம் ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினை பார்ப்பது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள்னா அளவுக்கு மிஞ்சிய கோபம் கூட வெறியா மாறும் இல்லையா, அளவுக்கு மிஞ்சிய ஆசை வெறியாய் மாறும். அடுத்து களியாட்டுகள்னா குடி வெறி, அதுல ஒழுங்கின்மையான காரியம் நடப்பது, களியாட்டு. சரி, இதெல்லாம் இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க பாருங்களேன், இதுல மோசமான காம விகாரம், கொலை, விபச்சாரம் வருது. அதோட கூட கோபம், பகை, சண்டை இதெல்லாம் வருது பாருங்க, பொறாமை. அப்ப நாளுக்கு நாள் இந்த மாமிச குணத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். கோபம், பொறாமை இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். கோபத்துல இருந்து, அந்த வைராக்கியத்திலிருந்து இல்லையா. சரி, இப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது அப்படின்னு தெளிவா போடப்பட்டிருக்குது. எதுல? கலாத்தியர்ல. சரி, அப்ப நமக்கு தேவனுடைய குணம் வேணும் அப்படின்னா அந்த 9 குணத்தையும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. பாருங்களேன், தேவன் சொல்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா. அதை நாளுக்கு நாள் பிராக்டிஸ் பண்ண, எதையுமே பழக்கப்படுத்தினா அது நாளடைவில் நமக்கு அது பழக்கமா மாறிடும் இல்லையா. நடைமுறை வாழ்க்கையில அதை பழக்கப்படுத்தணும். சரி, அவர் என்ன சொல்றாரு? 7 மலை 7 கடல் தாண்டி வா, நான் உனக்கு பரலோகம் கொடுப்பேன் அப்படின்னு இல்லை. இந்த 9 குணம் மாத்திரம் நீ கடைபிடி. அன்பு, எல்லாரிடமும் அன்பு, சந்தோஷம், இருக்கவங்களை எப்பொழுதும் சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானம், எல்லாரோடும் சமாதானம், நீடிய பொறுமையா இருக்கணும். தயவு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல குணங்கள் நம்ம கிட்ட காணப்படணும். விசுவாசம், விடாப்பிடியான விசுவாசம் இயேசுவின் மீது காணப்படணும். சாந்தமா இருக்கணும். இச்சையடக்கம் என்பது அதாவது ஆசைகள், உணர்வுகளை, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஆசைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவதுதான் இச்சையடக்கம். இந்த 9 மாத்திரம், இந்த கேரக்டர் 9 குணத்தை மாத்திரம் நீ கடைபிடிச்சினா நீ பரலோகம் வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட இதை நாம் நாளுக்கு நாள் பழக்கப்படுத்தும் பொழுது இது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. God bless you.